வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீரியல்ல பிரவுன் மணி ரொம்பவும் பொறுமையோட, வயசுக்கேத்த மெச்சூரிட்டியோட அருமையான மனுஷனா இருக்காரு. கல்யாண மண்டபத்துல யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு, அப்படியா ரொம்ப நல்லதுங்கிறவரு, அசிஸ்டன்ட் மூர்த்தி கிட்ட அவருக்கு உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா, எல்லாம் நல்லாயிடுச்சாம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. நீங்க போய் வேலைய பாருங்கன்னு ரொம்பவே பொறுப்பா நடந்துக்கிறாரு. அப்போ அங்க வர பரிசு, "சம்மந்தி ஸ்வீட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்க, "ஆ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, "நல்ல வேலை சம்மந்தி. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன ஒண்ணு கடைசியில தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சுங்கிறாரு பரசு. ஏன் என்னாச்சுன்னு மலேசியா மாமா கேட்க, "நான் தான் சொன்னேனே சம்மந்தி, என்னோட ஃப்ரெண்டோட குடும்பம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு." அப்படின்னு பரசு சொல்ல, "ஆமா இருக்காங்களா கிளம்பிட்டாங்களான்னு மலேசியா மாமா கேக்குறாரு. இப்பதான் போனாங்க சம்மந்தின்னு பரசு சொல்ல, "அடடே" அப்படிங்கிறாரு மலேசியா மாமா. ஆனா அவரோட பையனும் மருமகளும் இங்கதான் இருக்காங்க. "சம்மந்தி மண்டபத்துல 2 திருட்டு கேசுங்க. நகைய திருட பார்த்தாங்க." அப்படின்னு பரிசு சொல்ல, ஐயையோ அப்புறம் இந்த மாதிரி திருட்டு கும்பல் எல்லா கல்யாண மண்டபத்திலயும் சுத்துது அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, ஆமா சம்மந்தி, நல்ல வேளை அது மாதிரி எதுவுமே நடக்கல. என் ஃப்ரெண்டோட மகனும் அவங்க மருமகளும் அந்த ஜோடிய அடிச்சு புடிச்சு திருடின நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு தான் கையில காயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு பரிசு சொல்ல, என்னாச்சு என்ன காயங்கிறாரு அவரு. பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. ஸ்வீட் பலகாரம்லாம் குடுத்து அனுப்பலான்னு அப்படிங்கிறாரு பரசு. என்ன சம்மந்தி இவ்ளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வெறும் ஸ்வீட் பாக்ஸ் மட்டுமா குடுத்து அனுப்பணும்? அவங்கள கௌரவப்படுத்தணும். நகைய காப்பாத்திருக்காங்கல்லன்னு பிரவுன் மணி சொல்ல, ஆமா சம்மந்தி அப்படின்னு பரசும் ஒத்துக்கிறாரு. அவங்கள நான் பார்க்கணும். அவங்களுக்கு நன்றிய சொல்லிட்டு அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணணும் வாங்க அப்படின்னு பிரவுன் மணி வர, பின்னாடியே பரசு வராரு. அவரு கையில 2 மாலையோட வர, மங்கள வாத்தியக்காரங்க அவங்க வாத்தியத்தெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்ககிட்ட வர மலேசியா மாமா, "இருங்கண்ணே எடுத்து வச்சிராதீங்க. ஒருத்தருக்கு மரியாதை பண்ணணும். நீங்க வந்து வாசிக்கணும் வாங்கன்னு" அவங்கள கூப்பிடுறாரு. மண்டபத்துல மீனா கைய தடவி குடுத்துட்டு உட்கார்ந்திருக்க. பக்கத்துல உட்கார்ந்திருக்க முத்து, "மீனா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரலாங்கிறாரு." "வலியெல்லாம் இல்லைங்கன்னு" மீனா சொல்றாங்க. அப்போ சரியா நாதஸ்வரம் மத்த மங்கள வாத்தியங்கள் சத்தம் கேட்க முத்து அப்படியே திரும்பி பார்க்கறாரு. எழுந்திருக்கிற முத்து அப்படியே மலேசியா மாமாவை பார்க்க, இவரை பார்க்குற மலேசியா மாமா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இதெல்லாம் தெரியாத பரசு, "முத்து இவர்தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா" அப்படின்னு சொல்ல, முத்து மட்டும் இல்ல பின்னாடி நிக்கிற மீனாவும் அப்படியே அதிர்ச்சியோட பார்க்கறாங்க. பாவம் மலேசியா மாமாவோட முகம், கண்ணு எல்லாமே அப்படியே மாறிடுது. வேற வழி இல்லாம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. முத்து அவரு முதல்ல வந்ததை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. கிராமத்துல பொங்கல் கொண்டாடின போது பந்தாவா ஒரு கார்ல கூலிங் கிளாஸோட வந்து இறங்கினது, வீட்ல இருக்கவங்களோட ரொம்ப நல்லா பழகினது, வெஜிடபிள் கட் பண்ணி கொடுத்தது, அதுக்கப்புறம் ரோஹிணியோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல வீட்டுக்கு வந்தது, இப்போ அவரு இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கதுன்னு ஒவ்வொன்னையா முத்து நினைச்சு பாக்குறாரு. முத்து அதிர்ச்சியோட மீனாவை பார்க்க, மீனாவும் முத்துவை பாக்குறாங்க. மத்தவங்க எல்லாருமே அவங்கவங்க காரியத்த சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கப்போ, இவங்க 3 பேருக்கு மட்டும் உலகமே உறைஞ்சு போன மாரி இருக்கு. எல்லாரும் இவங்க பக்கத்துல வந்தோன்ன வாத்தியக்காரங்கள போதும்னு அனுப்பிடுறாரு பரசு. முத்து இவரு 20 வருஷமா கறிக்கடை வச்சு நடத்துறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாமே இவர்தான் அப்படின்னு பரசு சொல்ல, முத்து ஒரு ஜெர்க்கா ஒரு ஆக்ஷன் குடுக்கறாரு. முத்து மீனா 2 பேரோட பார்வையும் ஈட்டி மாதிரி மலேசியா மாமாவை துளைக்குது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாருப்பா. சமையல் கூட பிரமாதமா பண்றாருப்பா. இவரோட கறிக்கடை தான் அவங்க ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸ். இவரோட முழு பேரு அப்படின்னு இழுக்கிற பரிசு அவர்கிட்டயே திரும்பி, உங்களோட முழு பேர் என்னன்னு கேக்குறாரு. அவரு பின்னு தந்தி அடிச்சிட்டு இருக்க, பிரவுன் மணின்னு முடிச்சிடுறாரு பரிசு. நமக்காக கல்யாணத்துல எல்லா வேலையுமே அவரே செஞ்சாருப்பா. கடைய விட்டு எங்கேயுமே வெளியவே போக மாட்டாராம். அவங்க வீட்ல கூட விசேஷம் கோவில் கொல்லோன்னு வெளியே போனா கூட இவரு போகவே மாட்டாராம் அப்படின்னு பரிசு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஆழமா பாத்துட்டு இருக்காரு முத்து மலேசியா மாமாவை. மலேசியா மாமா பயங்கர தவிப்பா நின்னுட்டு இருக்க. சென்னை விட்டு எங்கேயுமே போனது இல்லையா அப்படின்னு பரிசு சொல்ல, அதுக்கு என்ன மாமா, நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, மலேசியா மாமா கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த நீங்க எப்படி முக்கியமான காரணமோ அதே மாதிரி தான்ப்பா இவரும் ரொம்ப தங்கமான மனுஷன்பான்னு பரிசு சொல்ல, அப்படியே எச்சில் முழுங்குறாரு மலேசியா மாமா. "நீ பார்த்து பேசி பழகினா உனக்கே புரியும். சூதுவாது இல்லாத மனுஷன்பா" அப்படின்னு பரிசு சொல்லிட்டு மலேசியா மாமாவை பார்க்க, ஓஹோ அப்படின்னு மீனாவா ஆராய்ச்சியா பாக்குறாங்க. "உங்களை கௌரவப்படுத்தணும்னு தான் கையில மாலையோட வந்திருக்காரு" அப்படின்னு பரிசு சொல்ல, ஐயோ உலகம் இவ்வளவு சின்னதான்ற மாதிரி மலேசியா மாமா பாத்துக்கிட்டு இருக்காரு.
எங்களுக்கு எதுக்கு மாமா அதெல்லாம்? அவர்தான் தங்கமான மனுஷனாச்சே. இனிமே மாலை, மரியாதை குடுத்து கௌரவப்படுத்த வேண்டியது ஐயாவுக்கு தான்னு முத்து கைய நீட்டுறாரு. மலேசியா மாமா அப்படியே சிலையா நின்னுட்டு இருக்க. அவர் கையில இருக்க 2 மாலையும் அப்படியே அவர் கழுத்திலேயே போட்டு விடுறாரு முத்து. போட்டுட்டு அவரு தோள்ல கைய போட்டு, "நீங்க சொன்னது சரிதான் மாமா. ஐயா ரொம்ப தங்கமானவரு. எதிர்பார்க்காத பல விஷயங்கள பண்ணியிருக்காரு. இவருக்கு இங்க வச்சு மரியாதை குடுத்தா பத்தாது. ஸ்பெஷலா ஐயாவ கவனிக்கணும்." அப்படின்னு முத்து சொல்ல, "ஆமாங்க. ரொம்ப பெரிய மனுஷனாச்சே. பெருசா ஏதாவது பண்ணணுங்கிறாங்க குறும்பா மீனாவும். பண்ணிட்டா போச்சுன்னு உல்லாசமா சிரிக்கிற முத்துவ பயத்தோட சின்ன குழந்தை மாதிரி பாக்குறாரு பிரவுன் மணி. இங்க அண்ணாமலை வீட்ல எப்படியோ பரசுவோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் நல்ல குடும்பமா தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பக்கத்துல வந்து உட்கார்ற விஜயா, ஆனா ஒன்னும் பெரிய வசதியான குடும்பமா எதுவும் தெரியலங்க அப்படின்னு சொல்ல, வசதியா முக்கியம்? நல்ல குடும்பமா இருக்காங்க. அது பத்தாதா? அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இருந்தாலும் ஒரு வசதியான குடும்பமா இருந்தா கௌரவம் தானேங்க. நம்ம வீட்ல பாருங்க, ஸ்ருதி ஒரு பெரிய வீட்டு பொண்ணு. ரோஹிணிய சொல்லவே வேண்டாம். மலேசியாவுல அவங்க அப்பா பெரிய பணக்காரரு. 2 சம்பந்தமும் நல்ல வசதியான இடம். இது நமக்கு பெருமை தானேங்கங்கிறாங்க விஜயா. உனக்கு பெருமைன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "ஹம், நீங்க என்ன ஒத்துக்கவா போறீங்க? ஏன்னா நான் பெரிய இடமால கூட்டிட்டு வந்தேன். நீங்க பூக்கட்டுறவுல தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க." அப்படின்னு விஜயா சொல்ல, "ஆரம்பிச்சிட்டியா? இப்படி யாரையும் குறைச்சு பார்க்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? காசு பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். ஆனா நல்ல மனசும் குணமும் என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும். மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது எனக்கு பெருமை தான்." அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "ஆமா, நீங்க தான் மெச்சிக்கணும். என்னதான் இருந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது. நான் கூட்டிட்டு வந்த ரோஹிணி முன்னாடி அவளால நிக்கவே முடியாது. என்ன ஒண்ணு, அவ அப்பா சீக்கிரத்திலேயே போய் சேர்ந்துட்டாரு. சொத்தெல்லாம் வேற கோர்ட்லயே மாட்டிக்கிச்சு. அந்த கேஸ் முடியட்டும். மொத்த சொத்தும் ரோஹிணிக்கு தான் வந்து சேரும்." அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா!" அப்படின்னு கூப்பிட்டுட்டு வேகமா முத்து வர, "வாப்பா முத்து, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "சிறப்பா முடிஞ்சிச்சுப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, "பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு?" அண்ணாமலை கேக்குறாரு. பரசு மாமா வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்கப்பா. அங்க சடங்கு இருக்குதான். எங்களையும் கூப்பிட்டாரு." அப்படின்னு முத்து சொல்ல, "ஏன் போயிட்டு வர வேண்டியதானேங்கிறாரு அண்ணாமலை. "இல்லப்பா, நம்ம வீட்ல கொஞ்சம் சடங்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நேரா இங்க வந்தோம்னு." முத்து சொல்ல, "நம்ம வீட்லயான்னு?" அண்ணாமலை கேக்குறாரு. புரியாம பாக்குறாங்க விஜயா. "என்னடா சொல்றேன்னு?" அவரு கேட்க, "சொல்றேன்ப்பா. அம்மா, மனோஜ் எங்க கடைக்கு போயிட்டானா?" அப்படின்னு முத்து கேட்க, "ஏன் உள்ளதான் இருக்காங்கறாங்க விஜயா." "ஏய் மனோஜ், பார்லர் அம்மா வெளியில வாங்க." அப்படின்னு கூப்பிடுற முத்து அண்ணாமலை கிட்ட திரும்பி, "அப்பா, ரவி ஸ்ருதி எங்கன்னு?" கேக்குறாரு. "ஏங்க, அவங்கதான் ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல." அப்படின்னு மீனா சொல்ல, "ஆமா. ச்சே, ஒரு நல்ல சீனை மிஸ் பண்ணிட்டாங்களே. சரி விடு, அவங்களுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்." அப்படிங்கிறாரு முத்து. "டேய், நானே ரெஸ்ட் எடுத்துட்டு ஷோரூம் போகணும்னு இருக்கேன். எதுக்குடா என்ன கூப்பிட்ட?" அப்படின்னு மனோஜ் வந்து நிக்க, பின்னாடியே ரோஹிணியும் வந்து நிக்கிறாங்க. "டேய், அவனுக்கு பொழப்பு இல்லாம எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நீ எதுக்குடா வந்த? நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் திரும்ப, "டேய், அவன் தான் என்னமோ பேசணும்னு சொல்றான்ல, கேப்போம்." "என்ன முத்துங்கிறாரு அண்ணாமலை. "அப்பா, இந்த நரிக்கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியாப்பா?" அப்படின்னு முத்து கேட்க, "சொல்ல தெரிஞ்சுக்கிறேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா பக்கத்துல வந்து உட்கார்ற முத்து, "அதான்ப்பா, சின்ன வயசுல எல்லாம் பாட்டி சொல்லுவாங்கல்ல, ஒரு நரி வேஷம் போடும், அப்புறம் சாயம் கலைஞ்சிடும் அப்படின்னு ஒரு கதை." அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, "என்ன பெண்ணாத்திட்டு இருக்கா இவங்கிற மாதிரி ரோகிணியும் மனோஜும் பாக்குறாங்க." "ஆமா, அந்த கதைக்கு இப்ப என்ன?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "ஆமா, அப்ப அந்த கதையை கேட்கும்போது நரி எப்படி இப்படிலாம் பண்ணும், வேஷம்லாம் போடும் அப்படின்னு தோணும். ஆனா அந்த கதையெல்லாம் மனுஷங்களை வச்சு சொல்றதுதான் இல்லையாப்பா?" அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை என்னடாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. என்னடா இவன் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி விஜயா மனோஜ பாக்க, மனோஜும் அதே பார்வை பாக்குறாரு விஜயாவ. அதாவது மனுஷங்க எப்படிலாம் வேஷம் போடுவாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றதுதான் கரெக்டா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு இருக்க. "மீனா, என்னாச்சு உங்க ஹஸ்பண்டுக்கு? திடீர்னு கூப்பிட்டு நரி ஏதோ வேஷம்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு ரோஹிணி தன்னோட சாயம் கரைய போகுதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவரு அர்த்தம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாருங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க சாயம் கலைஞ்சிருக்கு, அததான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. "ஏண்டி, 2 பேருக்கு என்ன கிறுக்கு புடிச்சிட்டு இருக்கா? கண்டதையும் உளறிட்டு இருக்கீங்கன்னு?" விஜயா கேட்க, "விஜயா, அவன் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டான்." அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "கரெக்டா சொன்னப்பா. நான் சொன்னேன்லப்பா, நம்ம வீட்ல இன்னைக்கு ஒரு சடங்கு இருக்குன்னு. அதுக்கு முக்கியமான விருந்தாளி ஒருத்தங்க வந்திருக்காங்கப்பா."
அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சடங்கா? யாருக்கு என்ன சடங்குன்னு மனோஜ் கேக்குறாரு. அது நடக்கும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. கன்ஃபார்ம் தான் அப்படின்னு பார்லரம்மா சொல்ல, என்னதுங்கிறாரு முத்து. இல்ல, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க. என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஹாஸ்பிட்டல் தானே, போயிரலாம் பார்லரம்மா. சம்பவம் முடிவுல யார் போறாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு முத்து சொல்ல, விஷயத்த சொல்லுடாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா, நான் சொல்றத விட அந்த முக்கியமான விருந்தாளிய வந்து சொன்னாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற முத்து. மீனா எங்க இருக்காரு அவருன்னு கேக்குறாங்க. வெளியதாங்கன்னு வெறப்பா சொல்ற மீனா. வெளிய பாக்க யாருன்னு கேக்குறாரு அண்ணாமலை. மாமா வந்திருக்காருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் ரோஹிணி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எந்த மாமான்னு அண்ணாமலை கேட்க, இதோ வந்துருவாருப்பா, உனக்கே தெரியும்பாங்கிறவரு. மாமா, மாமா உள்ளர வரலாம் அப்படின்னு முத்து கூப்பிட, அதே மாலையோட பிரவுன் மணி என்டர் ஆகுறாரு. எல்லாரும் திகைப்பா பாத்துட்டு இருக்க ரோஹிணிக்கு பாதி உயிர் போயிடுது. ஐயையோ, என்ன இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ரோஹிணி பிரவுன் மணிய பாக்க அவரும் அவங்களதான் பாத்துட்டு இருக்காரு. உடனே விஜயா பரவசமா எந்திரிச்சு, அடலே வாங்க சம்மந்தி வாங்க, என்ன மாலையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வரவேற்க, மாமா வாங்க அப்படின்னு மனோஜ் இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வாங்க அப்படின்னு விஜயா கூப்பிட, வாங்க மாமா, அதான் கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க சம்மந்தி வந்திருக்காருங்க, வாங்க உள்ளங்கிறாங்க விஜயா. வாங்க, எப்படி இருக்கீங்கங்கிறாரு அண்ணாமலை. நல்லா இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ரோகிணி அங்கிள் வராரு, நீ சொல்லவே இல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க. அது 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 அப்படின்னு ரோஹிணி பயத்துல தடுமாறிட்டு இருக்க. அன்னைக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கிள் கிட்ட பணம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தோமே, பேசிட்டியா? அதுக்குதான் வந்திருக்காரா அப்படின்னு மனோஜ் ஆர்வமா கேட்க, விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சம்மந்தி வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்கன்னு ஒரு அடி குனிஞ்சு வரவேற்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட பாத்துட்டு இருக்க. அவரு நேரா வந்து ரோஹிணி முன்னாடி நிக்கிறாரு. உட்காருங்க மாமா அப்படின்னு மனோஜ், உட்காருங்க சம்மந்தின்னு விஜயாவும் வலிஞ்சு வலிஞ்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீங்க உட்காருங்க, டேய் நீ எந்திரிடான்னு மனோஜ் சொல்ல, உடனே எந்திரிச்சுக்கிற முத்து, ஆமாமா வந்து உட்காருங்கம்மா, இங்கதான் சரியா இருக்குங்கிறாரு. கழுத்துல இருக்க மாலையை கழட்டி வச்சுட்டு அங்க இருக்க சோஃபால உட்கார்றாரு பிரவுன் மணி. சம்மந்தி மலேசியா போறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, எப்ப வந்தீங்க? இதெல்லாம் என்ன மாலை, உங்களுக்கு ஏதாவது விசேஷமா? சொல்லுங்க சம்மந்தி அப்படின்னு விஜயா கேட்க, அப்படியே இட்லி மாதிரியே உட்கார்ந்துருக்காரு மலேசியா மாமா. விசேஷத்துல தான் இருந்தாரு, ஆனா மாலை போட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, பரவாயில்ல உருப்படியான ஒரு காரியம் செஞ்சிருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. ரோஹிணி பயத்திலையும் வெறுப்புலையும் நின்று இருக்க. அங்கிள், ரோஹிணி உங்ககிட்ட பேசிட்டாளா? பணம் கொடுக்க தான் வந்திருக்கீங்களா? இப்படி சர்ப்ரைஸா வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ரோஹிணி, உனக்கு அங்கிள் வர்றது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு மனோஜ் படு பரபரப்பா கேட்டுட்டு இருக்க. இல்ல, எனக்கு தெரியாதுங்கிறாங்க ரோஹிணி. பாரு, உங்ககிட்டயே சொல்லலையா அப்படிங்கிறாரு மனோஜ். சம்மந்தி, பாவம் ரோஹிணி அப்பா தான் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா அவர் ஸ்தானத்துல இப்ப நீங்க தான் இருக்கீங்க. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. ஆமா, அந்த மலேசியாவுல நடந்த கேஸ் என்னாச்சு? அது முடிஞ்சிருச்சுங்களா? எல்லாம் ரோஹிணி பேருக்கு வந்துரும்ல அப்படின்னு விஜயா ரொம்பவே ஆர்வமா கேட்டுட்டு இருக்க. அது அப்படின்னு பிரவுன் பண்ணிட்டு திணறி போய் உட்கார்ந்துருக்க. முத்துவும் மீனாவும் உள்ளுக்குள்ள சிரிப்புல குலுங்கிட்டு இருக்காங்க. அது வந்து அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. என்ன அங்கிள் நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல, எனக்கு ஒரு கால் பண்ணி இருக்கலாம்ல. ஆமா, நீங்க எப்படி இங்கன்னு ரோஹிணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது நாங்க தான் பார்லரம்மா கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, திகைச்சு போய் பாக்குறாங்க பார்லரம்மா. முக்கியமான ஒரு இடத்துல அவரை பார்த்தோம், கையோட கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ வழியில எங்கேயோ பார்த்து கையோட கூட்டிட்டு வந்திருப்பான், எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ரோகிணி. முத்து, அவர் ஏதாவது பிசினஸ் விஷயமா வந்திருப்பாரு, இங்க வரணும்னா அவரே வந்திருக்க மாட்டாரா? நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு தெனாவட்டா கேக்குற ரோகிணி. அங்கிள் சாரி அங்கிள், முத்து எப்பவுமே இப்படிதான், அவருக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னே தெரியாது அப்படின்னு ரோகிணி பணிவா சொல்லிட்டு இருக்க. ரோகிணி, அவருக்கு எந்த விஷயத்த எந்த நேரத்துல எப்படி செய்யணும் எல்லாமே தெரியுங்கிறாங்க மீனா. என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னா 2 பேரும் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு மீனா கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டு, அங்கிள் ஏதோ முக்கியமான வேலையா வந்திருக்கீங்களா? இவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க. பார்லரம்மா அப்படின்னு முத்து கட்டில விட்டு இறங்குன வேகத்துல அவங்க பயந்து போய் பாக்குறாங்க. நீ இப்படி அவரை அங்கிளு அங்கிள்னு கூப்பிடுறது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அங்கிள்னா மாமா, அப்ப இவர் யாருக்கு மாமா அப்படிங்கிற முத்து. அப்பா, இவர் யாருக்கு மாமான்னு தெரியுமாப்பாங்கிறாரு. என்னடா இப்படி கேக்குற, ரோஹிணியோட மாமாங்கிறாரு அண்ணாமலை. அதாவது பார்லர் அம்மாவோட மலேசியா மாமா. அப்படியா? சரி, அத அப்படியே தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம். ஆனா இவர் யாருன்னு இன்னொரு சைடு உறவை நான் சொல்லட்டுமா
அப்படின்னு முத்து கேட்க, ஐயையோ! எதுவும் தெரிஞ்சிருக்குமோன்னு பயத்தோட நிக்கிறாங்க பார்லர் அம்மா. இவரு மாமா தான். ஆனா யாரோட மாமான்னு தெரியுமாப்பா? நம்ம பரசு மாமாவோட பொண்ணு பவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல? அப்படின்னு முத்து கேட்க, ஆமான்னு பாக்குறாரு அண்ணாமலை. அந்த மாப்பிள்ளையோட தாய் மாமா. நம்ம பரசு மாமாவோட சம்மந்தி. அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி. ஏங்க, என்னங்க உளறிக்கிட்டு இருக்கா இவ? நம்ம ரோஹிணியோட மாமாவை யாருக்கோ மாமான்னு சொல்லிட்டு இருக்கா இவ? அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, அத்தை, அவரு உளறலாம் இல்ல, உண்மைதான் சொல்லிட்டு இருக்காரு. மாமா, பரசு அங்கிள் மாப்பிள்ளையோட மாமாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல? அப்படின்னு மீனா கேட்க, ஆமாமா, கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமயே போயிடுச்சுங்கிறாரு அண்ணாமலை. அவரு இவர்தான் மாமா அப்படின்னு மீனா சிம்பிளா சொல்லி முடிக்க, 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் அப்படியே குடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு பிரவுன் மணி. பாவம் அவரு. ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கா. மனோஜ் குழப்பமா பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு யாருக்குமே புரியலையா? கிளம்புற நேரத்துல தான் நாங்க இவரை பார்த்தோம். அதான் நேரா இவரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப ரோஹிணியோட மாமா தான் பரசுவோட மாப்பிள்ளையோட மாமாவான்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்ப இவங்க 2 பேரும் சொந்தமா அப்படின்னு அண்ணாமலை பெருசா யோசிச்சு கேட்க, ஐயோ அப்பா, என்னப்பா நீ இன்னும் இவ்வளவு வெகுளியாவே இருக்கிற? இப்ப கூட உனக்கு நல்ல விதமா தான் யோசிக்க தெரியுமாப்பா? இதுல இருக்க சூழ்ச்சி சூட்சுமம் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையாப்பா? அதனாலதான்ப்பா நாம எல்லாரும் ஈஸியா ஏமாந்து போறோம் அப்படிங்கிற முத்து நொந்து போய் உட்காரு. கொஞ்சமா சமாளிச்சுக்கிற ரோகிணி, அங்கிள், என்ன இவர் தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காரு? ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்காரா? அதுவும் உங்களை போய் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ரோஹிணி படபடக்க, அதானே, இவரு நம்ம ரோஹிணியோட மாமா, மலேசியாவுல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு விஜயா சொல்ல, மலேசியாவுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு மனோஜ் சொல்றாரு. ஆமா ஆமா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பண்ற பிசினஸ் தான். சும்மா அப்படியே கொத்து கொத்து கொத்துன்னு கொத்திருவாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி அவரை பயத்தோட திகைப்போட பாத்துட்டு இருக்க. அவரும் ரோஹிணிய பாத்துட்டு இருக்காரு. டேய், ஒன்னும் புரியலடான்னு அண்ணாமலை கேட்க, இவரோட சொந்த ஊர் எதுன்னு தெரியுமாப்பான்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, ஏன், நல்லா தெரியுமே, மலேசியா தான் இவரோட சொந்த ஊரு. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இவரோட தூரத்து சொந்தம் தான் நம்ம பரசுவுக்கு சொந்தக்காரங்களா? என்னம்மா ரோஹிணி, ஒரே சொந்தக்காரங்களா அப்படின்னு விஜயா கேட்க, ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அம்மா, ரோஹிணியோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி. மலேசியாவுல எவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எங்க, பரசு அங்கிள் ஃபேமிலி எங்க? அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுமா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு பாக்குறாரு ரோஹிணிய. சம்மந்தி, இவ என்ன இஷ்டத்துக்கு எதாவது சொல்லிட்டு இருக்கான்? உங்களை போய் தப்பா ஏதோ நினைச்சிட்டானா அப்படின்னு விஜயா கேட்க, அப்பா ஒரு லீடு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிற ரோஹிணி. ஆமா ஆண்டி, அப்படிதான் ஏதாவது இருக்கும். இவருக்கு எதையாவது சரியா புரிஞ்சுக்க தெரியுதா? எல்லாத்தையுமே குதர்க்கமா தான் பார்க்க தெரியும். எங்க அங்கிளை ஏதாவது தொல்லை பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. இது என்னமோ அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன மனோஜ் இது? அங்கிள், நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே? நீங்க இங்க ஏதாச்சும் ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம அங்க போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு ரோஹிணி மலேசியா மாமாவோட கைய பிடிக்க போக, பர்லரமா பர்லரமா பர்லரமா, இருங்க, எங்க போய் பேசுறது, இங்கதான் பேசணுங்கிறாரு முத்து. சம்மந்தி, என்ன இது, இவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான்னு விஜயா கேட்க, அம்மா இருங்க, அவரால சட்டுன்னு மலேசியா மாமா கெட்டப்குள்ள போக முடியல, அதுதான் அப்படிங்கிற முத்து அவருக்கு எதிரில உட்கார்ந்துட்டு, இல்ல மாமான்னு நிதானமா கேக்குறாரு. மாட்டிக்குவோமோன்ற பயத்துல ரோஹிணி இப்படி அப்படியும் தவிப்பா பாக்க, ஏங்க, என்னங்க இவன், எனக்கு ஒரே எரிச்சலா இருக்குங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவன் அப்படின்னு விஜயா சொல்ல, இரு இரு இரு, ஏய் முத்து, கொஞ்சமாவது புரியுற மாதிரி சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முத்து மலேசியா மாமாவை பாக்குறாரு. மலேசியா மாமா ரோஹிணிய பாக்க, அவங்க கண்ணுலயே ஏதோ ஜாட காட்டிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பாக்குற முத்து நிதானமா எழுந்து ரோஹிணிக்கு மலேசியா மாமாவுக்கும் நடுப்புற வந்து நின்னு, அப்பா, இவரோட ஊரு மலேசியாவோ சிங்கப்பூரோ கிடையாது, பக்கா சென்னைக்காரருன்னு மாமாவுக்கு நெட்டி முறிக்கிறாரு முத்து. டேய், அதான் நம்ம கிட்ட சொல்லிருக்காங்கல்லடா, சென்னையில இருந்து மலேசியாவுக்கு போய் செட்டில் ஆனவங்கன்னு அப்படின்னு மனோஜ் கேட்க, இருங்க பாய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்கிறாரு முத்து. அப்பா, இவர் மலேசியா பக்கமே போனது கிடையாது, பாஸ்போர்ட் கூட கிடையாதா அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் குழப்பமா பாக்குறாங்க. ரோஹிணி மட்டும் பயத்தோட நடுங்குறாங்க. என்னடா சொல்றேன்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க, இவன் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை, அவரு குடிச்சிட்டு எல்லாம் வந்து உளரல, தெளிவாதான் இருக்காருங்கிறாங்க மீனா. ஏய், என்னடி தெளிவா இருக்கான்? பரசுவோட மாப்பிள்ளைக்கு போய் இவர மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏங்க, அன்னைக்கு பரசு என்ன சொன்னாரு? மாப்பிள்ளையோட மாமா கறிக்கடை வச்சிருக்காருன்னு தானே சொன்னாரு அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாங்கிறாரு அண்ணாமலை. அதுதான் விஜயா சொல்லிட்டு இருக்க. மாமா, அந்த கறிக்கடை வச்சிருக்கிறவரும் இவர் தானே மீனா சொல்ல, எல்லாரும் மலேசியா மாமாவை அதிர்ச்சியோட பாக்க அவர் லைட்டா தலையை குனிறாரு. ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? இவரை போய் கறிக்கடைக்காரருன்னு சொல்லிட்டு இருக்க? ஏங்க, சம்பந்திய அவமானப்படுத்திட்டு இருக்காங்கங்க இவங்க அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல, முத்து,
மத்த விஷயம் மாதிரி இது விளையாடுற விஷயம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதெல்லாம் இல்லப்பா, நான் ஏன் இதுல எல்லாம் விளையாட போறேன், உண்மையிலேயே இவரு கறிக்கடை தான் வச்சிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, மாமா ஒரு நாள் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணேன்ல, நீங்க கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அது இவர் கடையில இருந்து தான் வாங்கினது, அதுவே இன்னைக்கு தான் தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னது, நீங்க 2 பேரும் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அங்கிள கூட்டிட்டு வந்து பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, லூசு நாங்க இல்லடா, இத்தனை நாளா லூசா இருந்தது நீதான், உன்னை லூசாக்கி வச்சிருக்கதே பார்லர் அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் இன்னமும் புரியாம பாத்துட்டு இருக்காரு பார்லர் அம்மாவ. நாளைய ப்ரோமோல பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஒரு பொய் என்னைக்குமே நிலைக்காதுமா, என்னைக்கா இருந்தாலும் அது வெளியில வரும்னு ரோகிணி கிட்ட மலேசியா மாமா சொல்லிட்டு இருக்காரு, சாரி பிரவுன் மணி சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் நெத்தில நல்லா பட்ட அடிச்சிட்டல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது, வெளியே போடி அப்படின்னு ரோகிணியோட கழுத்தை பிடிச்சு விஜயா தள்ள அவங்க அழுதுகிட்டே வெளியே வந்து விழறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.